வீடியோக்குள்ள போலாம். பிராணிகள் என்ன? ஆடு, மாடு, கோழி, சேவல், புறா, நாய், பூனை இதெல்லாம் பிராணிகள் தான். இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு பிராணிகளுக்கும் எத்தனை கால்கள் இருக்குன்னு பார்ப்போமா? இவை எல்லா பிராணிகளையும் 2 கால்கள் உள்ள பிராணி, 4 கால்களை உள்ள பிராணி, 6 கால்களை உள்ள பிராணி, 8 கால்களை உள்ள பிராணி, 10 கால்களை உள்ள பிராணி, அதிக கால்களை உள்ள பிராணி, கால்களே இல்லாத பிராணிகளை பற்றி பார்ப்போமா? 2 கால்களுடைய பிராணிகள் என்ன? நமக்கு தெரிஞ்ச பறவைகள் தான். இதை பற்றி விரிவா பார்ப்போமா? கோழி, காகம், புறா, மைனா, வாத்து, கிளி, கொக்கோ இவை அனைத்துக்கும் 2 கால் உடையது. 4 கால் உடைய பிராணிகள் என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச விலங்குகள் தான். அதாவது மாடு, புலி, சிங்கம், கரடி, பூனை, நாய், தவளை அம்பட்டும் விலங்குகள் தான். 6 காலுடைய பிராணிகள் என்ன? நமக்கு தெரிஞ்ச பூச்சினம் தான். அதாவது நெலும்பு, வண்ணத்து பூச்சி, கரப்பாம்பூச்சி எல்லாம் பூச்சினங்கள் தான். 8 கால்கள் உள்ள பிராணிகள் என்ன? சிலந்தி, தேள், உண்ணி அவை எல்லாத்துக்கும் 8 கால்கள் உள்ளது தான். 10 கால் உள்ள பிராணிகள் என்ன? நம்ம சாப்பிடுவோம் தானே, நண்டு, இறால் அவை எல்லாத்துக்கும் 10 கால்கள் தான். அதே கால்களுடைய பிராணிகள் என்ன? பூரா மரகட்டை. இதுகளுக்கு சின்னதிலிருந்து பெருக்கும் வரைக்கும் கால்களின் எண்ணிக்கை அதிகரித்தே போகும். அதனால தான் இந்த கால்களின் எண்ணிக்கையை எண்ணி சொல்ல முடியாது. சரி, இப்ப கால்கள் இல்லாத பிராணிகள் என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் நல்லா பயப்படுவோமே, பாம்பு, அட்டை, நத்தை அதுக்கெல்லாம் கால்களே இல்லையா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பிராணிகளுக்கு இந்த கால்களை பற்றி பார்த்தோம். நீங்களும் இவை எல்லாத்தையும் உங்க மனசுல பதிய வச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்க்குறோம்னா அக்ஷா ஸ்டடி சேனலுக்கு